இன்னைக்கு என்ன டாபிக் டிஸ்கஸ் பண்ண போறோம்னா K2 18bங்கிற ஒரு பிளானட்டை பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். சோலார் சிஸ்டத்துல மொத்தமா 8 பிளானட் இருக்கு. இந்த முன்னாடி 9 பிளானட் இருந்துச்சு. ப்ளூட்டோங்கிற பிளானட் வந்து 2006ல டிராஃப்ட் பிளானட்டா இருக்குதுன்னு சொன்னதுல இருந்து 2006ல இருந்து இது வரையுமே நமக்கு சோலார் சிஸ்டத்துல 8 பிளானட் தான் இருக்கு. இந்த K2 8bங்கிறது வந்து சோலார் சிஸ்டத்துக்கு வெளியில தான் இருக்கு. இந்த K2 18b பிளானட்டுக்கும் எர்த்துக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 124 லைட் இயர் டிஸ்டன்ஸ் இருக்குது. K2 18b பிளானட் நமக்கு எப்படி தெரியும்னா ஹெபிள் டெலிஸ்கோப் மூலியமா தான் நமக்கு தெரியும். இந்த ஹெபிள் டெலிஸ்கோப் மூலியமா எப்படி நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா 2019ல தான் நமக்கு இந்த K2 18bங்கிற பிளானட்டே தெரியும். K2 18b பிளானட்ல 2019லயே உயிரினங்கள் வாழலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது அந்த ஒரு லைன் ஒன்று இருக்கும், மோஸ்ட் ஹேபிட்டபிள் பிளானட் ஆஃப்டர் எர்த் அப்படின்னு இந்த டேர்மை யூஸ் பண்ணிருப்பாங்க 2019ல. இப்போ பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் சயின்டிஸ்ட் வந்து ஜேம்ஸ் வெப் டெலிஸ்கோப் மூலியமா K2 18bங்கிற பிளானட்ல உயிரினங்கள் வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 சான்று கொடுத்துருக்காங்க. அந்த 2 சான்று என்னன்னு பாத்தீங்கன்னா 2 கேஸ் தான், டிமெத்தில் டிசல்ஃபைட், டிமெத்தில் சல்ஃபைட். இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா எர்த்ல ஆல்கே அண்ட் பைட்டோ பிளாங்டன் வந்து வெளியிடக்கூடிய ஒரு கெமிக்கல் கேஸ் தான் வந்து இந்த டிமெத்தில் சல்ஃபைட், டிமெத்தில் டிசல்ஃபைடுங்கிறது. இப்போ K2 18bங்கிற ஒரு பிளானட்டை பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு கெமிக்கல் காம்பவுண்ட்ஸும் இருக்கிறத ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் இந்த K2 18bங்கிற ஒரு பிளானட்ல உயிரினங்கள் வாழலாம்னு சொல்லிட்டு 100% வந்து நமக்கு இன்னும் ரிப்போர்ட் வரல. ஃபர்தரா ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இது K2 18bங்கிற ஒரு பிளானட் வந்து ஒரு பெருங்கடலால சூழப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஜேம்ஸ் வெப் டெலிஸ்கோப் அண்ட் ஹெபிள் ஸ்பேஸ் டெலிஸ்கோப் இது ரெண்டுமே நாசாவோட தான். இந்த K2 18bங்கிற பிளானட் வந்து எர்த்தை விட 8.6 அளவுக்கு பெருசாகவும் அண்ட் 2.6 அளவோட டயாமீட்டர்ல பெருசாகவும் தான் இருக்கு. தேங்க்யூ.